வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீமேந்து மற்றும் எரிபொருள் பரிமாற்ற நடவடிக்கைகளில் இருந்தும் இன்று முதல் விலகியிருக்க தொடர்ந்து நிலை அதிபர்கள் சங்கம் தீர்மானம். அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவிப்பு. மன்னார் பிரதேச சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிப்பு. துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த அழகரத்னம் நவீனனின் நல்லடக்கம் இன்று பாண்டிருப்பில் நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக மேலும் 17 பேர் உயிரிழப்பு. பிரேசில் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 18 பேர் உயிரிழப்பு. தொடர்பது முதன்மைச் செய்தி. அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். சீமெந்து மற்றும் எரிபொருள் பரிமாற்ற நடவடிக்கைகளில் இருந்தும் இன்று முதல் விலகி இருக்க தொடர்ந்து நிலை அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தொழிற்சங்க போராட்டம் தொடரும் நிலையில் சீமெந்து மற்றும் எரிபொருள் பரிமாற்ற நடவடிக்கைகளில் இருந்தும் இன்று முதல் விலகி இருக்க தீர்மானித்துள்ளதாக தொடர்ந்து நிலை அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் பொதிகளை பொறுப்பேற்றல் மற்றும் பயண சீட்டுகளை விநியோகித்தல் முதலான செயற்பாடுகளில் இருந்து விலகி தொடர்ந்து நிலை அதிபர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளருடன் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சமீட்சை முறைமையில் நிலவும் குறைபாடுகள் திருத்தப்படல் மற்றும் தொடர்ந்து பயணக்கால அட்டவணையை மீளமைத்தல் உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அதிபர்கள் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய சீமெந்து மற்றும் எரிபொருள் பரிமாற்ற நடவடிக்கைகளில் இருந்தும் விலக தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தரவின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தரவினால் கையளிக்கப்பட்ட ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து ஜனாதிபதியின் புதிய செயலாளராக பிரதமரின் தற்போதைய செயலாளர் காமில் ஷென்ரத் நியமிக்கப்படக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர்களால் எழுப்பப்பட்ட ஆட்சேபனைகளை தொடர்ந்து அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தியிருந்த நிலையில் அவர் ராஜினாமாவை கையளித்திருந்தார். தான் பதவியில் இருந்த காலத்தில் எதிர்கொண்ட இடையூறுகளை விவரித்து ராஜினாமா கடிதத்தை அவர் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தோல்வியடைந்த தீர்மானங்களினாலேயே நாடும் நாட்டு மக்களும் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். 2021 ஆண்டு இந்நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2001 අවුරුද්ද මේ රටේ ජනතාවට සුබවාදී අවුරුද්දක් නෙවෙයි. මේ වෙනකොටත් 2022 ஆண்டு ஆரம்பிக்க போகின்றது. 2021 ஆண்டு இந்நாட்டு மக்களுக்கு சிறப்பான ஓர் ஆண்டாக அமையவில்லை. தற்போதைய நிலையில் பாரிய பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். விசேடமாக கடந்த சில வாரங்களாக வாழ்வாதார செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் எடுத்த அனைத்து தீர்மானங்களும் தோல்வியடைந்துள்ளன. சந்தையில் பொருட்களின் விலைகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளன. கடந்த வாரம் கோதுமை மாவின் விலை துரிதமாக அதிகரித்தது. இதன் காரணமாக அன்றாடம் உழைத்து உண்ணும் மக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். இன்று சந்தைக்கு சென்றால் அரிசி மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை தெரிந்து கொள்ள முடியும். எரிபொருள் விலையேற்றத்துடன் இந்த பொருளாதார பிரச்சனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இன்றைய சூழலில் மரக்கறிகளின் விலைகள் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு உயர்ந்துள்ளன. குறிப்பாக 1 கிலோகிராம்
கிலோகிராம் கரிமிளகாயின் விலை 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. அதே போன்று அனைத்து மரக்கறிகளும் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரையே விற்பனை செய்யப்படுகின்றன. 1 கிலோகிராம் பச்சை மிளகாயின் விலை 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை இவ்வாறு அதிகரித்து சென்றால் மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள்? நாட்டில் ஏற்பட்ட பணவீக்கத்தால் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படவில்லை. அதே போன்று உலகில் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகளால் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படவில்லை. அரசாங்கத்தின் தீர்மானங்களாலேயே நாடும் நாட்டு மக்களும் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். அரசாங்கத்தின் நிர்வாகமும் அனைத்து தீர்மானங்களும் தோல்வி அடைந்தமையே இதற்கு காரணமாகும். உலக பெருந்தொற்று எமது நாட்டை ஆட்கொண்ட சந்தர்ப்பத்தில் இரசாயன உரத்திற்கு தடை விதித்தமையே அரிசி மற்றும் மரக்கரியின் விலை உயர்வுக்கு காரணமாகும். எனவே அரசாங்கத்திடம் உள்ள பொறுப்பு என்னவென்று கேட்கின்றேன். நாட்டு மக்கள் வாழ்வதற்குரிய சூழலை தோற்றுவிப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எனவே அந்த பொறுப்பை அரசாங்கம் கைவிட்டுள்ளது. නොහැකි මට්ටමට පත්වීම තමයි මේ බරපතලම හේතුව. ඒතර අපි අහන්නේ ආණ්ඩුවක වගකීම මොකක්ද? ආණ්ඩුවක වගකීම තමයි ජනතාවට සාධාරණව ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් උදා කර දීම. பொருளாதார பலமிக்க நாட்டை கையளித்ததாக எதிர்க்கட்சியால் கூற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்துள்ளார். பொருளாதார பலமிக்க நாட்டையே 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கையளித்ததாக எதிர்க்கட்சியால் கூற முடியாது. ஏனெனில் தங்களால் வெற்றிகரமான நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாதன் காரணமாகவே மக்களின் பெரும் ஆதரவு எமக்கு கிடைத்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දේශපාලඥ විපක්ෂය කියන්නේ නැහැ අපි මෙච්චර ආර්ථික ශක්තිමත් කරපු රටක් මේගොල්ලන්ට 2019 නොවැම්බර් මාසේ බාර දුන්නා. 2015ஆம் ஆண்டு நாட்டை பொறுப்பேற்கும் போது நாட்டின் பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது? 5 வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு உயர்த்தினோம்? தனிநபர் வருமானம், டாலர் இருப்பு, நாட்டின் சொத்துக்களை பாதுகாத்தோம், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினோம், பொருளாதார பலமிக்க நாட்டையே கையளித்தோம் என்று எதிர்க்கட்சியால் கூற முடியாது. எதிர்க்கட்சியால் வெற்றிகரமாக நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாததன் காரணமாகவே நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை மக்கள் எமக்கு வழங்கினர். நாம் நாட்டை பொறுப்பேற்று எமது திட்டங்களை செயற்படுத்த முயன்ற 60-70 நாட்களுக்குள் உலக பெருந்தொற்று எமது நாட்டையும் ஆட்கொண்டது. கொரோனா பெருந்தொற்றுடனும் பாரிய சவால்களுக்கு மத்தியிலும் அரசாங்கமானது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக பாரிய நிதியை ஒதுக்கீடு செய்தது. நாடு என்ற ரீதியில் அதன் பிரதிபலனை தற்போது அனுபவித்து வருகின்றோம். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புள்ளி விவர தகவல்களுக்கு அமைய கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் நாம் முன்னிலையில் உள்ளோம். உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டை பொறுப்பேற்றது மட்டுமன்றி பாரிய தொகையை சுகாதாரத்துறைக்கென ஒதுக்கீடு செய்து கொரோனா என்னும் பெருந்தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்துள்ளோம். நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது தடுப்பூசிகளை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கான எலிகளா எமது நாட்டு மக்கள் என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். நாட்டில் சகலருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னரே நாம் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம் என்று கூறினர். தடுப்பூசி செலுத்தும் விடயத்தில் நாட்டு மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினர். தங்களது அரசியல் இலாபத்துக்காக தடுப்பூசி செலுத்தும் விடயத்தை கையில் எடுத்தனர். அதே போன்று நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிகரித்த போது 25 வருடங்களாக தீர்க்கப்படாத அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனையை தூண்டிவிட்டனர். சுகாதார விதிமுறைகளை மீறும் வகையில் ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கி பேரணி செய்தனர். இதனூடாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலை மேலும் அதிகரித்தனர். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்றாளர்கள் நிரம்பி வழிந்தனர். பேரணி நடத்தியதன் பின்னர் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்ததால் நாட்டை முடக்குமாறு கோரினர். இவ்வாறே எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன. එහෙම ආරම්භ කරලා ඉතාමත් සැලසුම් සහගතව තමන්ගේ දේශපාලන ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරන්න මේ එන්නත් කරන්නේ කඩාකප්පල් කරලා ඊට පස්සේ අවුරුදු ගණනාවක් නොවිසඳින්න අවුරුදු 24ක් 25ක් තිස්සේ சீனாவிடம் இருந்து இலங்கைக்கு 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற உள்ளது.
இலகு பண பரிமாற்றத்தின் கீழ் சீன மத்திய வங்கியிடமிருந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிதியானது இவ்வாரத்துக்குள் கிடைக்கப்பெறும் என திரைசேரி செயலாளர் SR ஆர்டிகிள தெரிவித்துள்ளார். காதி நீதிமன்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற பதிவாளர் முகமது ஜுபைர் வலியுறுத்தியுள்ளார். காதி நீதிமன்றம் காரணமாக முஸ்லிம் சமூகத்தினருக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற பதிவாளர் முகமது ஜுபைர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே குறித்த நீதிமன்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என பரிந்துரைக்குமாறு ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கான ஜனாதிபதி செயலனியிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கான ஜனாதிபதி செயலனி மக்கள் கருத்துக்களை கோரும் நடவடிக்கைகளை நேற்று முதல் கண்டியில் உள்ள மாவட்ட செயலகத்தில் முன்னெடுத்து வருகின்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் தாம் தன்னிச்சையாகவே இந்த கருத்தை வெளியிடுவதற்கு வருகை தந்ததாகவும் தாம் கடந்த 40 வருடங்களாக சட்டத்துறையில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் குறிப்பிட்டார். பல்வேறு தன்னார்வ இயக்கங்கள், பலவித சமூக பிரிவுகள், தொழில்துறை சார்ந்தோரின் இயக்கங்கள் மற்றும் சாதாரண மக்களை பிரதித்துவப்படுத்தும் குழுவினர் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தமது யோசனைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்தனர். முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம், பலதார திருமண சட்டம் மற்றும் மத பிரிவுகளை பயன்படுத்தி பல்வேறு அமைப்புகளை நிறுவுவதை தடை செய்ய வேண்டும் என முகமது ஜுபைர் ஆணைக்குழுவிடம் சுட்டிக்காட்டினார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் காதி நீதிமன்றங்களில் நீதிபதி அல்லாத காதிமார்களே வழக்குகளை கையாள்கின்றனர். சட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சட்டபூர்வமற்ற ஆவணங்களை அடையாளம் காண்பதற்கு காதிமார்களாக முடியாமல் போகும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. எனவே சரியான புரிதலுடனும் நடுநிலைமையுடனும் சரியான தீர்ப்பை வழங்க முடியாத வழக்குகள், நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தப்படாத நிகழ்வுகள் என பல தகவல்கள் வந்துள்ளன. நீதிமன்ற முறையை ரத்து செய்வதன் மூலம் பெண் குழந்தை மற்றும் பராமரிப்பு வழக்குகளில் ஈடுபடும் பெற்றோருக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கூட்டம் இன்று காலை 10:30 மணியளவில் தவிசாளர் SHM முகாஜிர் தலைமையில் இடம்பெற்றது. தவிசாளரின் தலைமை உரையை தொடர்ந்து பிரதேச சபை செயலாளர் வரவு செலவு திட்ட அறிக்கையை வாசிக்க முற்பட்ட போது வரவு செலவு திட்ட அறிக்கையை தாங்கள் எதிர்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் பிரேரணிய சபையில் கொண்டு வந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்தனர். இதேவழி வரவு செலவு திட்டத்தை தாங்கள் ஆதரிப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் முன்மொழிய அதை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் வழிமொழிந்தார். அதனைத் தொடர்ந்து சபையின் தவிசாளரால் வரவு செலவு திட்டம் பகிரங்க வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு 7 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சார்ந்த 2 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவைச் சேர்ந்த தலா 1 உறுப்பினர்களுமாக மொத்தம் 11 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 உறுப்பினர்களும், தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் தலா ஒருவர் வீதம் 10 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் வரவு செலவு திட்டம் ஒரு மேலதிக வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு நட்டாங்கண்டலில் போலீஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 9வது போலீஸ் நிலையமாக நட்டாங்கண்டல் போலீஸ் நிலையம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேச பிரிவில் குற்ற செயல்களை தடுத்து நிறுத்தும் நோக்குடன் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் டி ஜெகத் பலிகக்காரன் நேரடியாக விஜயம் செய்து நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் இராணுவ பொறுப்பதிகாரி பிரிகேடியர் S வணிகசேகர, சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் கலம்சி திலகரத்ன, மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் செல்வியன் ரஞ்சனா, மாந்தை கிழக்கு வைத்திய அதிகாரி ஜெராட் நரோஷன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாந்தை கிழக்கில் நீண்ட காலமாக போலீஸ் காவலரனாக இயங்கி வந்த குறித்த நிலையம் போலீஸ் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பூவரசன்குளம், கரும்புள்ளியான், செல்வபுரம், பாண்டியன்குளம், 3 முறிப்பு, நட்டாங்கண்டல், பொன்னகர், சிராட்டிக்குளம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த 8 கிராம மக்களுக்கும் 10 பாடசாலைகள் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியதாக போலீஸ் நிலையத்தின் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு முறிகண்டி பிரதேசத்தில் புதிய போலீஸ் காவலரன் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான முறிகண்டி பிரதேசத்தில் போலீஸ் காவல் நிலையம் ஒன்றை அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த காவலரன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதேசத்தின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் சேவையை விஸ்தரிக்கும் வகையிலும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் காவலரன் திறந்து வைக்கப்பட்டது. நாடு முழுவதும் புதிய காவல் நிலையங்களை அமைக்கும் சுவீட்சத்தை நோக்கி என்னும் ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இவ்வாறு காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன.
அதன் அடிப்படையில் இந்துபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள செல்வபுரம் பகுதியில் காவலரண் அமைக்கப்பட்டுள்ளது. மாங்குளம் தலைமை போலீஸ் நிலையத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குறித்த காவல் நிலையத்தின் ஊடாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட உள்ளதுடன் நீதிமன்ற நடவடிக்கைக்குட்படாத அனைத்து விசாரணைகளும் சேவைகளும் வழங்கப்பட உள்ளதாக மாங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இதன்போது வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஜெகத் பலகக்கார நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஹலும் திலகரட்ன, மாங்குளம் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கிரிந்த உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் சந்தன என்ற போலீஸ் சார்ஜன் குறித்த காவல் அரணிற்கு பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை பிரதேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் சுற்றுக்காவல் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுவரை காலமும் மக்கள் பல்வேறுபட்ட முறைப்பாடுகளுக்காக மாங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு செல்வதற்காக 25 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டி ஏற்பட்டதுடன் அதிக நேரத்தையும் செலவினையும் எதிர்கொண்டனர். இந்த காவலரன் அமைக்கப்பட்ட நிலையில் சாதாரணமாக தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சினைகளை உடன் தீர்த்து கொள்ள முடியும் என்பதுடன் ஏனைய சேவைகளிற்கு வசதியாகவும் அமையும் எனவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த அழகரத்தினம் நவீனனின் நல்லடக்கம் இன்று பாண்டிருப்பில் நடைபெற்றது. திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி போலீஸ் சார்ஜன் ஒருவரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த பாண்டிருப்பைச் சேர்ந்த அழகரத்தினம் நவீனனின் பூதவுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. போலீஸ் மரியாதையுடன் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு பாண்டிருப்பு பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதுடன் அரசியல் பிரமுகர்கள், புத்திஜீவிகள், போலீசார், விசேட அதிரடிப்படையினர், பிரதேச பொதுமக்கள் என பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாண்டிருப்பைச் சேர்ந்த அழகரத்தினம் நவீனன், ஒலுவிலைச் சேர்ந்த KLM அப்துல் காதர், விபிலியைச் சேர்ந்த DPKP குணசேகர, சேமலாண்டுவைச் சேர்ந்த DMDH புஷ்பகுமார் ஆகிய 4 போலீசார் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தகிகம உட்பட 2 போலீசார் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கைதான போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு ஜனவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இந்து ஆலய விக்கிரகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் இதுவரை 23 விக்கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் பிராந்தியத்தில் அண்மைய நாட்களாக இந்து ஆலயங்களில் விக்கிரகங்கள் திருடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 கைதாகியுள்ளதுடன் 23 விக்கிரகங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 9ஆம் தேதிக்கும் 26ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தெல்லிப்பளை மற்றும் காங்கேசன்துறை போலீஸ் பிரிவுகளில் உள்ள இந்து ஆலயங்களில் விக்கிரகங்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இது தொடர்பில் காங்கேசன்துறை பிராந்தியத்துக்கு பொறுப்பான மூத்த போலீஸ் அத்தியட்சரின் கீழ் உப போலீஸ் பரிசோதர் நிதர்சன் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காங்கேசன்துறை நல்லிணக்கப்புறத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது நவகிரி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலிருந்து திருடப்பட்ட 23 விக்கிரகங்கள் கொழும்பில் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட விக்கிரகங்கள் இன்றைய தினம் தெல்லிப்பளை போலீசாரிடம் பாரப்படுத்தப்பட்டன. விக்கிரகங்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் மேலும் சில சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. ஏற்கனவே இடம்பெற்ற மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பிலும் சட்ட ரீதியற்ற பயிற்சிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ரசாயன உர தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் பல்வேறு வகையான உரங்களையும் மிக கூடிய விலைகளில் பெற்று பயிர்களுக்கு பயன்படுத்தி வருகின்றமை தொடர்பிலும் ஆராயப்பட்டது. தற்போது மெக்னீசியம் சல்பேட் என்ற இவ்வுரத்தை அமோனியம் சல்பேட் என சிலர் விற்பனை செய்கின்றார்கள் எனவும் விவசாயிகள் இவ்வுரத்தை வாங்கி வயலில் பயன்படுத்தியுள்ளார்கள் எனவும் விவசாய அமைப்புகளின் சம்மேளன செயலாளர் முத்து சிவமோகன் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் விவசாய அமைப்புகளால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனையடுத்து கமநல சேவை நிலையங்கள் ஊடாக விவசாயிகளுக்கு அறிவிப்புகளை வழங்குவதற்கும் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானமும் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட துறைசார் திணைக்கள தலைவர்கள் மற்றும் பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். வடமேல் பல்கலைக்கழக நகர அபிவிருத்தி திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது.
அபிவிருத்திக்கான சவுதி நிதியத்தின் அனுசரணையில் செயற்படுத்தப்படும் வடமேல் பல்கலைக்கழக நகர அபிவிருத்தி திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டி வடமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கொழும்பு அலரி மாளிகையிலிருந்து இணைய தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் முகமாக நினைவு பலகையை திறந்து வைத்தார். இத்திட்டத்திற்கான மதிப்பிடப்பட்ட செலவு 28 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். அந்நிதியை சலுகை கடன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு அபிவிருத்திக்கான சவுதி நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. வடமேல் பல்கலைக்கழகத்தின் குளியாப்பிட்டி மற்றும் மாகந்துர வளாகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. குளியாப்பிட்டி வளாகத்துக்கு 1942 மில்லியன் ரூபாயும் மாகந்துர வளாகத்துக்கு 1973 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட உள்ளதுடன் தற்போதுள்ள பீடங்களுக்கான கட்டிட தொகுதிகளுக்கான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு மேலும் 262 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துடன் வடமேல் பல்கலைக்கழகத்தின் குளியாப்பிட்டி வளாகத்தில் புதிய நூலக கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டும் விழாவும் இன்று இடம்பெற்றது. அதற்கான செலவு 259 மில்லியன் ரூபாவாகும். புதிய நூலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான PYG ரத்னசேகர, சவன்கிரி ஹேரத், இலங்கைக்கான சவுதி அரசாங்க தூதுவர் அப்துல் நசீர் பின் ஹுசைன் அல் கர்தி, அபிவிருத்திக்கான சவுதி நிதியத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி சுல்தான் அல் மஷாட், வடமேல் பல்கலைக்கழக பதில் துணைவேந்தர் சஞ்சீவ போவத்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் சமூக பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் தொழில் ரீதியில் திறமையான பட்டதாரிகளை உருவாக்குவதற்காக பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவினூடாக இத்திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. வடமேல் பல்கலைக்கழக நகர அபிவிருத்தி வேலை திட்டத்தில் பல்கலைக்கழக சமூகம் மற்றும் சூழவுள்ள சமூகத்தினருடன் நெருக்கமான தொடர்பை மேம்படுத்தல் மற்றும் கிராமிய பிரதேசங்களை பலப்படுத்துவதன் ஊடாக குறிப்பிடத்தக்க அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் அலரி மாளிகையில் இருந்தவாறு கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் ஷம்பத் அமர்துங்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நியமனம் வழங்க கோரி மத்திய மாகாண ஆசிரியர் உதவியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியமனம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்து மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த 380 ஆசிரியர் உதவியாளர்கள் கண்டியில் அமைந்துள்ள மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த 380 ஆசிரியர் உதவியாளர்களுக்கு இதுவரை நியமனம் வழங்கப்படவில்லை. நுவரெலியா மாவட்டத்தில் 198 பேரும், கண்டியில் 17 பேரும், மாத்தளையில் 5 பேரும், பெரும்பான்மை சமூகத்தில் 54 பேரும், கோப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டவர்கள் 35 பேரும், கோப்புகள் பூர்த்தி செய்யப்படாமல் 72 பேரும் என மொத்தமாக 380 பேருக்கே நியமனம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் குறித்த 380 பேரும் இணைந்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்துரைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், நாங்கள் பல வருடங்களாக போராட்டம் செய்து வருகின்ற போதிலும் எமக்கான நியமனத்தை வழங்குவதில் இழுத்தடிப்புகள் இடம்பெறுகின்றன. ஏற்கனவே பலமுறை எமக்கு நியமனம் வழங்குவதாக கடிதம் அனுப்பப்பட்ட போதிலும் அந்த நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டன. இறுதியாக இந்த மாதம் 18ஆம் தேதி நியமனம் வழங்குவதாக அறிவித்திருந்த போதிலும் இறுதி நேரத்தில் அதனை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனைய மாகாணங்களில் ஆசிரியர் உதவியாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றார்கள். எனவே எமக்கு மாத்திரம் இந்த நியமனத்தை வழங்குவதில் மத்திய மாகாணமும் ஆளுநரும் ஏன் இழுத்தடிப்பு செய்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது என தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய இளைஞர் சக்தியின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து ஐக்கிய இளைஞர் சக்தியின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள வலுசக்தி அமைச்சுக்கு முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 1 மணித்தியாலம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்துரைத்த ஐக்கிய இளைஞர் சக்தியின் உறுப்பினர் ஷங்கீத் வசந்த நில்வா, இன்று இந்த ராஜபக்சர்களின் அரசாங்கமானது எரிபொருள் விலையை அதிகரித்து மக்களுக்கு கூறிய பொய்களை வெளிப்படுத்தியுள்ளது. பொருட்களின் விலைகளை குறித்து செழிப்பான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. எனினும் யாருக்கு தெரியாத நேரத்தில் எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு 4 நாட்கள் இருக்கும் போது எரிபொருட்களின் விலையை அதிகரித்து நாட்டு மக்களை மேலும் படுகொலிக்குள் தள்ளியுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்துடன் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்து செல்கின்றன. அரிசி, பான், சீனி என அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்து செல்கின்றன. அதேபோன்று பொது போக்குவரத்துக்கான கட்டணங்களும் அதிகரித்து செல்கின்றன. இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் விலை அதிகரிப்பு இடம்பெறும் போது மக்கள் மேலும் துன்பத்துக்குள் தள்ளப்படுவர். வீட்டில் இருக்க முடியாது, எரிவாயு அடுப்புகள், சிலிண்டர்கள் வெடிப்பதால் வீட்டில் சமைத்து உண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று வெளியில் இறங்க முடியாத அளவுக்கு எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இளைஞர் சமூகம் வெளியே வந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை.
பொருட்களின் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குமாறு அரசாங்கத்தை கோருகின்றோம். அவ்வாறு இல்லையெனில் அரசாங்கம் எதிர்காலத்தில் பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். கொரோனா தொற்று காரணமாக மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் மேலும் 17 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று நிகழ்ந்த இந்த மரணங்கள் தொடர்பில் இன்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,901 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 248 பேர் பூரண குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,89,684 அதிகரித்துள்ளது. இருப்பினும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,83,649 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 9,064 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் பரவியுள்ள ஒமிக்ரான் பிறழ்வை கண்டறிய விசேட பரிசோதனை நாளை இடம்பெற உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு உயிரியல் துறையின் தலைவர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். வாராந்தம் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த சோதனை முன்னெடுக்கப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பல்வேறு பிறழ்வுகளாக மாறியிருக்கிறதா என்பதை கண்டறிவதிலும் சோதனையில் கவனம் செலுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் உரிய முறையில் முகக்கவசம் அணிய தவறிய 1,749 பேருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேல் மாகாணத்தில் சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை அமல்படுத்தும் பணிகள் நேற்று 737 போலீஸ் நடமாடும் ரோந்து பிரிவு அதிகாரிகளின் பங்களிப்புடன் நடாத்தப்பட்டது. இதன்போது 3,012 மோட்டார் சைக்கிள் சாரதிகளையும் 2,439 முச்சக்கர வண்டி சாரதிகளையும் 7,352 பாதசாரிகளையும் போலீசார் கண்காணித்தனர். இதன்போதே உரிய முறையில் முகக்கவசம் அணிய தவறிய 1,749 பேருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை பிரஜைகள் வெளிநாட்டவரை திருமணம் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சிடம் விசேட பாதுகாப்பு அறிக்கையை பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரஜைகள் வெளிநாட்டவரை திருமணம் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சிடம் விசேட பாதுகாப்பு அறிக்கையை பெற வேண்டும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை பிரஜைகள் வெளிநாட்டவரை திருமணம் செய்யும் போது முதலில் வெளிநாட்டவர் தமது நாட்டு பாதுகாப்பு பிரிவின் சான்றிதழை பெற வேண்டும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய சுற்றுரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை திருமணம் செய்யும் வெளிநாட்டவர் இறுதி 6 மாதங்களுக்குள் எவ்வித குற்றவியல் குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கவில்லை என்பது அந்த சான்றிதழில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து இலங்கை பிரஜை அல்லது அவர் சார்பான ஒருவரால் மாத்திரம் அந்த சான்றிதழ் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவுகள் பிரிவில் ஒப்படைக்கப்பட வேண்டும். பின்னர் அந்த சான்றிதழ் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவுகள் பிரிவூடாக பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்படும். பாதுகாப்பு அமைச்சு வழங்கும் அறிக்கைக்கு அமைய பதிவாளர் நாயகத்தினால் திருமணத்திற்கான அனுமதி மேலதிக மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனை அடுத்து திருமண பதிவுக்கான அனுமதி கிடைப்பதுடன் இந்த சட்டத்துக்கு அமைய மேலதிக மாவட்ட பதிவாளர் நாயகத்துக்கு செல்லுபடியாகும் கடவுச் சீட்டு, அதன் பிரதி மற்றும் செல்லுபடியாகும் விசா, வெளிநாட்டவரின் சிவில் நிலைமையை உறுதிப்படுத்தும் அந்நாட்டு சான்றிதழ், பதிவாளர் நாயகத்தினால் வழங்கப்படும் அனுமதி பத்திரம், வெளிநாட்டவரால் தயாரிக்கப்பட்ட தமது சுகாதார நிலைமை தொடர்பான அறிக்கை, பிறப்பு சான்றிதழ் மற்றும் அதன் பிரதி போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சால் இந்த புதிய நிபந்தனை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் WMMP வீரசேகர தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் நிதி தூய்தாக்கலுடன் தொடர்புடைய வெளிநாட்டவர்கள் இலங்கையர்களை திருமணம் செய்வதை தடுப்பதற்காக புதிய நிபந்தனை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். இலங்கை பிரஜைகளின் திருமண சுதந்திரத்தை தடை செய்வது கேலிக்கூத்தானது என முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜை ஒருவர் வெளிநாட்டவரை திருமணம் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என பதிவாளர் நாயகம் விடுத்துள்ள சுற்றறிக்கை நாட்டு பிரஜைகளின் சுதந்திரத்தை பாதிக்கும் அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கை என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முடிவு நாட்டின் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறது என்றும் நாகரிகமான அரசிடமிருந்து இப்படி ஒரு விடயத்தை எதிர்பார்க்கவே முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய ஒழுக்கக்கேடான கட்டுப்பாடுகள் சர்வாதிகார ஆட்சிகளில் மட்டுமே காண முடியும் எனவும் அரசியலமைப்பின் மூலம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அப்பட்டமாக மீறும் நடவடிக்கையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டினரை அரசாங்கத்தில் சேர்ப்பதற்காக நாட்டின் அரசியலமைப்பை கூட திருத்தியமைக்கும் வகையில் தமது அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்திய ஆட்சியாளர்களின் இந்த முடிவு நெறிமுறையற்றதாகும். எனவே வெளி உலகில் இலங்கையை கேலிக்கூத்தாக்க வேண்டாம் என முன்னாள் சபாநாயகர் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண
சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசாங்கம் பொருளாதார, அரசியல் மற்றும் சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என இலங்கை எதிர்பார்த்தால் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை இலங்கை நாட வேண்டும் எனவும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசாங்கத்தின் மோசமான பொருளாதார தீர்மானங்களினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதமடைந்துள்ளது எனவும் தனது பதவிக்காலம் முழுவதும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் நாட்டுக்கு சாதகமாக அமைய கலந்துரையாடலை முன்னெடுக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 65 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மீட்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட முற்பட்ட 7 பயணிகளிடமிருந்து 65 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அமெரிக்க டாலர்கள், யூரோக்கள் மற்றும் பவுண்ட் ஸ்டெர்லிங் உட்பட மொத்தம் 65 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள நாணயங்களை பயணிகளின் பொதிகளுக்குள் புத்திசாலித்தனமாக மறைத்து வைத்திருந்ததை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் வெளிநாட்டு நாணயங்களை சுங்க திணைக்களத்துக்கு அறிவிக்காமல் நாட்டிலிருந்து கடத்த முயன்றதாக இலங்கை சுங்க பேச்சாளர் சுவத்த டி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இலங்கை சுங்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஸ் கட்டணத்தை 8% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பஸ் கட்டணத்தை 8% அதிகரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு அமைவாக குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 16 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. பஸ் கட்டண திருத்தம் உத்தியோகபூர்வமாக நாளை மறுதினம் புதன்கிழமை அறிவிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். விலை சூத்திரத்தை பயன்படுத்தி 4 வேலை நாட்களுக்குள் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் பஸ் உரிமையாளர்களுக்கு அறிவிக்குமாறு பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சசி வெல்கமவுக்கு ராஜாங்க அமைச்சர் பணிப்புரை விடுத்திருந்தார். பஸ் உரிமையாளர்களுக்கும் பயணிகளுக்கும் சமமான முறையில் நிவாரணம் வழங்கும் வகையில் கட்டண திருத்தம் செய்யப்பட உள்ளது. அத்துடன் கட்டண அட்டை அறிமுகம் ஜனவரி 2வது வாரத்தில் இருந்து அமலுக்கு வரும் என்றும் அதன்படி நடத்துனர்கள் இன்றி பஸ்களை இயக்கும் வகையில் மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம மேலும் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று மண்ணின் தங்க மகள் என வர்ணிக்கப்படும் தணிகாசலம் தர்சிகாவிற்கு பலரும் தங்களுடைய வாழ்த்தினை தெரிவித்து வருகின்றனர். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்டதாய் இது வள்ளுவர் வாக்கு. இந்த வாக்கிற்கு அமைய இவ்வுலகில் எத்தனையோ பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள கல்வி உயர்வால் தன் தாய் தந்தைக்கு பெருமையை ஈட்டிக் கொடுத்து வருகின்றனர். அந்த வரிசையில் தன்னையும் இணைத்துள்ள அக்கரைப்பற்று மண்ணின் தங்க மகள் என வர்ணிக்கப்படும் தணிகாசலம் தர்சிகா பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் பிறந்த மண்ணிற்கும் பெருமை தேடிக் கொடுத்துள்ளார். தர்சிகா சிகரம் வைத்தாற்போல் அண்மையில் வெளியான கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பட்டமளிப்பு விழாவில் 13 தங்கப்பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். மருத்துவத்துறையின் இறுதிப் பரீட்சையில் முதல் தரத்தில் தேர்ச்சி பெற்ற தணிகாசலம் தர்சிகா பட்டமளிப்பு விழாவில் 13 தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.